கலவரத்தெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் மாறணும்னு எதிர்பார்க்கறோம். அதுக்கு நீங்க உங்களுக்கு மக்களை காப்பாற்றுறது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தானே. அதுக்கு இளைஞர்கள் கூடி தானே வரணும். ஊழல் ஆட்சி நீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க 50 ஆண்டு காலம் சொல்றீங்க. இன்றைக்கு மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. 75 ஆண்டு கால பவளவிடா பாப்பாவும் இங்க இருக்குது. இந்த கட்சிகள் ஆட்சி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஊழல் பெருகி இருக்கிறது, மக்களுக்கு என்ன விதமான நன்மை விளைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து தரமாக போய் சேருதா? அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு ஊழல் நிறைஞ்சிருக்குதா இல்லையா? அந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெருசுன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். அது இன்றைக்கு இந்த திமுக நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்குது. அப்போ இதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க தான் வேணும். இங்கே இளைஞர் புரட்சி அப்படின்றது தேவைப்படுகிறது. அப்போதான் இந்த அரசியல் மாற்றம் நடக்கும். ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, அரசியல் மாற்றம் நடக்கும். சரி, நீங்கள் மக்களை தூண்டி வரீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இதை ஏன் நீங்கள் தூண்டி வரதான் நினைக்கிறீங்க? இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு வெளியில் வராங்க. லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு வெளியில் வராங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இருக்குது. அவங்க நடத்துறாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு மாணவர்களை வந்து கல்லூரியில் சேர்ப்பதற்கும் அவங்க டிகிரி முடிப்பதற்கும் அதை வைத்துக்கொண்டு சம்பாதிப்பதற்கும் வேலை செய்யறாங்க. தவிர்த்து அந்த படிச்சு முடிச்ச மாணவர்களுக்கு வேலை வாங்கி தரணும்னு சொல்லி யாராவது முயற்சி எடுக்கிறத பார்க்குறீங்களா? சொந்தமாக கல்லூரி வச்சிருக்கீங்க, பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சிருக்கீங்க. அதன் மூலியமாக நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு வேலை கிடைக்குது? அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, எத்தனை இளைஞர்கள் நீங்கள் வெளியில் வந்து வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, நல்ல வேலை வாய்ப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ இதையெல்லாம் செய்யாதனா என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் அவங்க சம்பாதிக்கணும்னு பார்க்குறான். அவன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் பார்க்குறான். மற்ற குடும்பத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஊழல் தான்.